ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச கேபேஜ் தாங்க அறுவடை செய்ய போகிறோம். ஒரு 4 செடி வச்சுருக்கோங்க. இது வரைக்கும் நானும் இது வச்சதில்லை, இதான் முதல் முறையாக. எங்கள் ஊரில் இது பார்த்தது இல்லைங்க. இங்கே கேரளாவில் இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 4 செடி நமக்கு கொடுத்தாங்க. அவங்க நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து அவங்க வச்சுன்னு சொல்லிவிட்டு நானும் வச்சு பார்த்துங்க. எனக்கு கேபேஜ் ஃபஸ்ட் செடி கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. மேலே வந்து ஒரு தோல், அதாவது ஒரு இலை உணர்ந்த மாதிரி இருக்குது. சரி வந்துட்டுருக்கோம், இனி எங்கே வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லஞ்ச் வைக்கிறதுக்கு உடச்சிடலான்னு வந்துட்டோங்க. இன்னும் மேல் சைடு நான் அந்த கேபேஜை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த கீழ் சைடு நிறையாவே இலை இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட்டு போலன்னு தோணுது. சைடில் இருக்கிற ஒரு 4-5 இலையை எடுத்து போட வந்துச்சுங்க. உள்ளே இருக்கிறது நல்லா க்ரீனாக இருக்குது. இது நானும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யலாங்க வெஜ்ஜுன்னு நினச்சிட்டோம். அது வந்து தேங்காய் எடுத்துருக்கோம், ஒரு அரை முடி, ஒரு கேரட்டு, இது எல்லாமே நம்ம துருவி வச்சுக்கலாங்க. நான் பாதி கேபேஜ் தாங்க எடுத்திருக்கேன். இனி நம்ம இதை ஃப்ரைட் ரைஸ் செய்யலாங்க. ஒரு பாத்திரத்தில் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க வச்சுருக்கோம். இது கடுகு, கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வந்ததும் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க 2. இது கூட ஒரு பூண்டு ஒரு 4 பல், வெங்காயம், பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரைச்சது 1ங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வரணும். காயெல்லாம் சேர்த்திக்கலாங்க. கேபேஜி, தேங்காய், கேரட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்ல கேபேஜ் வேகிற வரைக்கும் நல்லா பெரட்டி வேக வச்சுட்டு அடுத்து தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஒரு பிஞ்சு இதெல்லாம் சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதப்பிட்டு இது கூட தேவையான அளவு நம்ம சோறை சேர்த்துக்கலாங்க. நம்ம வடித்து வச்ச சோறை நல்லா பலன்னு இருக்கணும். அதிலே நம்ம உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக மல்லித்தழையும் பெப்பர் பொடியும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும். சூப்பரான வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது லஞ்சுக்கு சாப்பிட்ட திருப்போம் நைட்டு டின்னருக்கும் இது வேணும்னாங்க. இதுவே நைட்டுக்கும் நான் செய்ய போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது என்ன தெரியுமாங்க? இது தாங்க ஜாதிக்காய். இது கேரளாவில் ஃபேமஸ், அதிகமாக விளையிற இடங்க. ஏன்னா வெளியில் போயிட்டு வரும்போதும் ஒரு மரத்துலேருந்து விழுந்துருச்சுங்க. இது வந்து மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. நான் இது முத்திட்டு இருக்குன்னு தான் எடுத்தோம். ஆனால் இப்போ வந்து உடச்சி பார்த்தா இது பச்சை தான் இருக்குங்க. இன்னும் இதை முற்றணும். இங்கே அதிகமான மழையும் காற்று இருக்கிறதுனால காற்றுக்கு விழுந்த காய் தாங்க இது. இதை வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க மேலே இருக்கிறது. இது வந்து பச்சையாகவே இருக்குது, அதாவது வெள்ளையாகவே முத்தாத. இது வந்து ரெட் கலராக இருக்குங்க. இது எல்லாமே யூஸ் தான். இது ஜாதி கொட்டை, அது வந்து பத்திரி, அது மேலே இருக்கிற தோலுங்க. இது தாங்க கட்டியாக நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து இங்கே வந்து ஊறுகாய் போடுறாங்களாம் இந்த காயை வச்சுட்டு. இது பச்சை காயாக இருந்தால் பசங்களாம் எடுத்து சாப்பிடுவாங்களாம். சரி நாமளும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸை தாங்க கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இது சாப்பிட்டு பார்த்தல இது வந்து கொஞ்சமாக நமக்கு புளிப்பாக தாங்க இருந்துச்சு. வாயில் வச்ச உடனே ஒரு புளியாக இருந்துச்சுங்க. இதை வச்சு தாங்க இங்கே ஊறுகாய் கூட போடுறாங்களாம். நீங்கள் இதை கேட்டிருக்கீங்களா? இது ஜாதி கொட்டைங்க. உள்ளே கட் பண்ணி பார்த்தோம் பிஞ்சாக தாங்க இருந்துச்சுங்க. இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.